State whether each of the following statements are true or false. If the statement is false, rewrite the given statement correctly. If P equal to set of all m, n and Q equal to n, m, then P by Q equal to set of all ordered pair m, n, n, m. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூவா இல்லையான்னு பார்க்கணும் முதல்ல. ஓகே, செட் பியில் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸு 2 இருக்குது. செட் கியூவில் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 2 இருக்குது. அப்போ பி பை கியூ அப்படின்னு போடும்போது என்ன வரும்? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பி இன்டூ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கியூன்னு போடும்போது 4 வரணும். ஸோ 4 ஆர்டர்ட் பேர் நமக்கு வரணும். இங்கே என்ன இருக்குது? 2 ஆர்டர்ட் பேர்ஸ் தான் இருக்குது பி பை கியூவில். ஸோ அப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ்ன்றது இப்போ சொல்லிடலாமா? பி பை கியூ மஸ்ட் ஹாவ் 4 எலிமெண்ட்ஸ். ரீசன் P by Q must have 4 elements. இப்போ அந்த 4 elements என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக எழுதணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. இஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ், ரீரைட் த கிவன் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்லி. ஸோ இப்போ கரெக்டாக எழுதலாம். இஃப் P equal to set of all m, n and Q equal to set of all n, m, then P by Q equal to set of all m ஓட இந்த 2 எலிமெண்ட்ஸை குரூப் பண்ணுவோம். அடுத்து n ஓட இந்த 2 எலிமெண்ட்டை குரூப் பண்ணுவோம். ஸோ m, n, m, m. நெக்ஸ்ட்டு n ஓட n, n, m. ஸோ 4 எலிமெண்ட்ஸ் வந்துருச்சு. இதுதான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்த டிவிஷன் போகலாம். If A and B are non-empty sets, then A by B is a non-empty set of ordered pairs, ordered pair x, y, such that x belongs to A and y belongs to B. இப்போ A and B னு non-empty set இருக்கு. A and B க்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போட்டோம்னா ஸோ அதுவும் நான்-எம்டியாக தான் இருக்கும். அப்போ அதில் எப்படி ஆர்டர்ட் பேர்ஸ் இருக்கும்? set of all x, y, such that x belongs to A and y belongs to B னு இருக்கும். ஸோ அதான் இங்கேயே எழுதியிருக்காங்க. இப்போ இந்த கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங் A by B equal to set of all x, y such that x belongs to A and y belongs to B. இதுதான். ஸோ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தானே. ஸோ the given statement is true. If A equal to set of all 1, 2, B equal to set of all 3, 4, then A into B intersection an empty set equal to empty. எப்போ ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு எம்டியாக வரும்? கார்ட்டீசியன் ப்ராடக்டில் இன்வால்வ் ஆகியிருக்க ஏதோ ஒரு செட்டு பையாக இருந்துச்சுன்னா ஆன்சர் பைன்னு வரும், அதாவது எம்டின்னு வரும். ஓகே, ஏக்கு ஆல்ரெடி 1, 2ன்னு எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போது பி இன்டர்செக்ஷன் பை என்னவா இருக்குது? பைனா நல் செட்டு, அதாவது எம்டி செட்டு. ஓகே, இப்போ எம்டி செட்டோட பி இன்டர்செக்ஷன் போட்டால் என்ன வரும்? எம்டி செட்டில் ஒன்றுமே இருக்காது இல்லையா? தட் இஸ் பை ஈக்குவல் டு எம்டி செட். இப்போது பி இன்டர்செக்ஷன் பைன்னு போட்டோம்னா என்ன கிடைக்கும்? ரெண்டுத்துக்கும் காமனாக எலிமெண்ட்ஸே இல்லை. அப்போனா இந்த செட்டு எம்டி, தட் இஸ் பை. இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் பை ஈக்குவல் டு ஏன்னா என்ன? செட் ஆஃப் ஆல் 1, 2. ஓகே, இதோட எதை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போட சொல்லியிருக்காங்க? பையோட வேல்யூ. அப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போட்டால் என்ன வரும்? 1, பை ஆர்டர்ட் பேர் எழுதுனா எப்படி வரும்? 1, பை 2, பை. ஸோ டோட்டலாக எம்டி தான். ஸோ அந்த மாதிரி எழுத முடியாது. திஸ் செட் இஸ் எம்டி. ஸோ த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ.